முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க தடை இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தடை கோரிய ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க தடை இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்து தீபா தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க தடை இல்லை என கூறி தடை கோரிய ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், இந்த வழக்கின் பின்னணி என்ன, விரிவாக சொல்லலாம். அதாவது ஜெயலலிதாவின் சொத்துக்கள் அனைத்தையும் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தீபா தாக்கல் செய்திருந்தார். அது தொடர்பான விசாரணை இன்று வந்தது. அது விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சொத்துக்கள் எனக்கே தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார். தமிழக அரசு வைத்திருந்தார். இதற்கு எதிராக தமிழக அரசுக்கு எதிராக அவரது அண்ணன் மகன் தீபா தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. இது விசாரணைக்கு வந்த உடனேயே கர்நாடகா உயர்நீதிமன்ற நிராகரித்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தீபா கடந்த வாரம் அந்த மேல்முறையை செய்திருந்தார். இந்த விசாரணை வந்த உடனேயே தீபாவின் கோரிக்கை நிராகரிப்பதாக அந்த அமர்வானது தெரிவித்தது. ஜெயலலிதாவின் நகைகள் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க தடை கோரிய அந்த வழக்கில் தள்ளுபடி செய்து தற்போது உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதாவது ஒருவர் இறந்துவிட்டார் என்பதற்காக நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பு செல்லாதது என ஆகிவிடாது என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல மிக முக்கியமாக ஜெயலலிதா வழக்குகளில் கைப்பற்ற அனைத்து நகைகளையும் தமிழக அரசிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமானது தற்போது உத்தரவு வழங்கியிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யும் முதன்மையாக இருந்த நகையாவது ஒப்படைக்க வேண்டும் என்று தீபா தரப்பில் வாதிடப்பட்டது. அதனையும் உச்சநீதிமன்றமானது தற்போது நிராகரித்திருக்கிறது. ஒருவர் இறந்துவிட்டார் என்பதற்காக நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பு செல்லாது என்று ஆகிவிடாது. ஜெயலலிதா இறந்துவிட்டார் என்பதற்காக ஜெயலலிதாவுக்கு தண்டனை வழங்கிய கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு செல்லாது என்று ஆகிவிடாது என்று உச்சநீதிமன்றமானது தற்போது விளக்கத்தை அளித்து இந்த வழக்கு அவரது கோரிக்கையை தற்போது நிராகரித்திருக்கிறது. காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.